முக்கிய செய்தி. இன்று திரையரங்குகளில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் தற்போது மீண்டும் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் மீண்டும் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே அதன் எடிட்டட் வெர்ஷன் இணையதளத்தில் வெளியானது. இந்த வழக்கில் 19 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருந்தனர். தற்போது திரையரங்குகளில் வெளியான படமும் தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் மீண்டும் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். இன்னைக்கு வெளியான திரைப்படத்துடைய வெர்ஷனும் இணையதளத்தில் வெளியாகி இருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை தாங்க. முதலமைச்சர் விஜய் இறுதியாக நடித்த திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படம் சமூக வலைதளங்களில் லீக்கான தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அது தொடர்பாக 19 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் கிடைக்கப்பட்ட பிறகு இன்று அந்த திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் இணையதளத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் எடிட் வெர்ஷன் ஜனநாயகனுடைய திரைப்படம் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்த போது இணையதளத்தின் மூலமாக 1,20,00,000 பேர் பணம் பார்த்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். படத்தை திருட்டுத்தனமாக டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியிட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அனைத்தும் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது எடிட் வெர்ஷன் மீண்டும் இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாகவும் சைபர் கிரைம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.